கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சி பெருமாள் உடலுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட அவைத்தலைவராக இருந்து வந்தார். கிருஷ்ணகிரியில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். துக்க நிகழ்வில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக்குமார், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சி பெருமாள் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக பொருளாளரும் முன்னாள் வாரிய துணைத் தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான சி பெருமாள் உடல்நலக்குறைவால் மரணமடைந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். கழகத்தின் மீதும் கழக தலைமையின் மீதும் விசுவாசம் கொண்டு பணியாற்றிய கழக ஆரம்பகால உடன்பிறப்பான இவர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர், மாவட்ட புரட்சித் தலைவி பேரவை செயலாளர், மாவட்ட கழக அவைத்தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளில் திறம்பட கழக பணி ஆற்றியதோடு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளில் மக்கள் பணிகளையும் திறம்பட ஆற்றியவர் என புகழாரம் சூட்டினார். அன்பு சகோதரர் பெருமாள் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். மேலும் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரே நாளில் 64 பேரை தெருநாய்கள் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தெருநாய்கள் துரத்தி கடித்ததில் மாணவர்கள் உட்பட 64 பேர் பாதிக்கப்பட்டனர். கடந்த மாதம் விடிய அரசு வெளியிட்ட அறிக்கையில், வளர்ப்பு நாய்கள் கடித்தால் வளர்ப்பவர் பொறுப்பு, நாய்க்கு வாய்ப்பூட்டு இல்லையெனில் அபராதம் என்றெல்லாம் வெற்று முழக்கங்கள் வெளியான நிலையில் ராஜபாளையம் மட்டும் இன்றி தமிழகம் முழுவதுமே தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது. நாய்களின் இனப்பெருக்க கட்டுப்பாட்டுக்காக மட்டும் விடிய அரசு கடந்த நிதியாண்டில் 10 கோடியும், இந்த நிதியாண்டில் கூடுதலாக 20 கோடி என கலராக ரீல் விட்ட நிலையில் இந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் எங்கே ஒதுங்கின என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தற்போது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட 64 பேருக்கு யார் இழப்பீடு வழங்குவார் என ஆதங்கம் தெரிவிக்கும் மக்கள், நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை சுகாதாரத்தை கூட பராமரிக்காததுதான் விடியா திராவிட மாடலா என்றும் விமர்சிக்கின்றனர்.